யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை இந்த நாளிலே இதை நாங்கள் தியானிக்கவும், இதை இன்னும் நாங்கள் ஆண்டவரை ருசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்போது அதன் ஆழங்களுக்குள்ளே நாங்கள் செல்லவும், அதன் வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கவும் நீர் உதவி செய்யும். இந்த வார்த்தை உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறீங்களோ உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் என்ன ஆசீர்வாதம் கேட்குறீங்களோ, ஆமாம். ஒருவேளை நீங்கள் கேட்டது இன்னும் கிடைக்காம இருக்குதா, ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நாள் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, சிலது கை கிட்ட வந்துச்சு, இன்னும் கையில் கிடைக்கல, கிட்ட வந்துச்சு சொல்லிட்டாங்க, நெருங்கிச்சு. இந்த புயல் சொல்லுவாங்க பாரு, நெருங்கிச்சு புயல், இன்னும் வர்றதுக்கு சில மணி நேரம் தான்வாங்க. அல்லேலூயா. அப்போ சில ஆசீர்வாதங்களும் நம்ம கிட்ட வந்தது என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒருவேளை உங்களுக்கு சரீர சுகமாக இருக்கலாம், ஒருவேளை இந்த மாதத்தில் அடுத்த மாதத்தில் பிள்ளைகளுடைய படிப்பின் தேவையாக இருக்கலாம், எந்த ஒரு வீட்டு காரியம் கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நீங்கள் கேட்கறது உங்களுக்கு செய்யப்படணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. இப்போ வார்த்தை எங்க இருக்குது? எங்க இருக்குது? ஆலயத்தில் இருக்குது. அல்லேலூயா. ஆலயத்தில் நீ நிலைத்திருந்தீன்னா நீங்க கேட்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆராதனையில் நிலைத்திருந்தீங்கன்னா ஆமென், நீங்க கேட்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஐக்கியத்தில் நிலைத்திருந்தீங்கன்னா நீங்க கேட்கிறது உங்களுக்கு நிலைத்திருக்கும். நான் ஞாயிற்றுக்கிழமை ஒண்டி தான் வருவேன், நான் ஆப்சண்ட் தான் போடுவேன். ஆமென். அல்லேலூயா. உங்க பலவீனம் உங்க சூழ்நிலை நான் சொல்ல, ஆனால் ஆண்டவர் தெளிவாக நிலைத்திருந்தால். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா கடைசி காலத்தில் நீங்க நிலைத்திருக்க கூடாத விதமான சோதனைகள் வரும், சோர்வுகள் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்ற, என் வார்த்தை உங்களிலும், ஆமென், நீங்க என்னிலும் நிலைத்திருந்தா நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணான்? உப்பரிகன் மேல நிறுத்தி ஆண்டவர் இந்த ராஜ்யத்தில் நீ கேள் தரணும். அவன் ஏமாத்துக்காரன். ஆனா ஆண்டவர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. அவர் என்ன வாக்கு பண்ணி இருந்தாரோ அது உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். ஆமென். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? ஆமென். அவர் பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப ஆண்டவர் அள்ளி கொடுக்காம கிள்ளி கொடுப்பாரா? ஆமென். வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்றோம். அல்லேலூயா. நம்ம சொல்றோம், ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் வெள்ளி பொண்ணு, வெள்ளி பொண்ணு எதுக்கு? மாண்டுறதுக்கா? இல்ல, ஆபத்துல உதவுறதுக்கு. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் கொடுத்த இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இருக்கிற தேவன் நீ கேட்டதை கொடுக்காம இருப்பாரா? ஒருவேளை கால தாமதமா இருக்கிறதா? அல்லேலூயா. மத்தேயு 7:8 சொல்கிறது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற நீ பெற்றுக்கொள். என்னிடத்துல கேளு. நீ ஏன் மற்ற இடத்துல கேட்கிற? என்னிடத்துல கேளு, உனக்கு ஜாதிகளையும் ஜனங்களையும் உனக்கு சொந்தமா கொடுப்பேன். அல்லேலூயா. லோத்து ஆண்டவர்கிட்ட கேட்டான். லோத்து கண்ணப்பா அங்க பார்க்கிறான், நீர்வளமும்
எகிப்தும் ஏதனை போல இருந்தது. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம் யாரை பார்த்தா? ஆண்டவரை பார்த்தா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீ எவ்வளவு நட, நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. சாலமோன் ஞானத்தை கேட்டான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். ஆண்டவர் உங்க மேல பிரியமாயிட்டாருன்னா ஆமென், எப்படி கொடுப்பாரு? அப்படி அள்ளி கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அவர்கிட்ட நிலைச்சிருக்க மாட்டோம். அல்லேலூயா. அவர்கிட்ட நிலைச்சிருக்குது நம்ம கஷ்டமா இருக்குது. முட்டிகால் போறது கஷ்டமா இருக்குது, ஜெபம் பண்றது கஷ்டமா இருக்குது. 2 மணி நேரம் இருக்கணுமே. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் நிலைத்து இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார் யோவான் 16:24 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உன் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. நீ பெற்றுக்கொள்ளாததுனால தான் உனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட கேளு, உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ உங்களுக்கு செய்யப்படும். ஒருவேளை சுகத்தை கேட்கிறாயா? ஒருவேளை வர வேண்டிய நன்மைகளை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை தியானிக்கலாம். நீங்கள் சோதனையிலே நிலைத்திருந்தால் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள். அழைப்பிலே நிலைத்திருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அபிஷேகத்தில் நிலைத்திருந்தால் சத்தியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. சோதனையிலே நிலைத்திருந்தால் இழந்ததை பெற்றுக்கொள்வீர்கள். அழைப்பிலே நிலைத்திருந்தால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அபிஷேகத்தில் நிலைத்திருந்தால் சத்தியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப ஆண்டவர் நிபந்தனை வச்சிருக்கிறாரு, நீ என்ன வேணா கேளு, ஆனா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இன்னைக்கு வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்லாமல் நீ உதட்டுல எவ்வளவுதான் கேட்டாலும் சுகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவர் இருதயத்தின் ஆண்டவர். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும், வசனம் இருக்கணும். அல்லேலூயா. ஆனா வார்த்தையும் வசனமும் இருந்துச்சுன்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியத்தை தியானிக்கலாம். சோதனையில நிலைத்திருந்தா நீங்கள் இழந்ததை பெற்றுக்கொள்வீங்க. லூக்கா 22:28 வாசிங்க. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு நேரிட்ட சோதனைகளில என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போன சோதனைகளை அவங்க என்ன பண்ணாங்க? கூட நிலைத்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் இங்க நம்ம பார்க்கிறோம், இந்த இடத்துல நிலைத்திருந்து சொன்ன உடனே சீஷர்களுக்கு என்ன வந்துச்சு? பா, ஆண்டவர் சொல்லிட்டார், நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டாரு? நிலைத்திருந்தீங்கன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. சொன்ன உடனே கொஞ்சம் அமைதி காத்து இருக்கணும். அல்லேலூயா. உடனே பேதுரு என்ன சொல்றார்? அல்லேலூயா. இங்க ஆண்டவர் ஒன்று சொல்றார் பாருங்க. இதை சொல்லிட்டு 31 இயேசுவாமி சொல்றார், பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளுக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா. கவனிங்க. இப்ப ஆண்டவர் சொன்னார், நீங்க எல்லா வித சோதனை நிலைச்சிருந்தீங்கப்பா. உடனே எல்லாருக்கும் பூரிப்பாயிடுச்சு. இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு? பேதுருவே, பிசாசு என்ன பண்ணா? என்கிட்ட கேட்டான், உன்னை கோதுமை சுளுக்கினால் புடைக்கிறது போல உன்னை சோதிக்கும்படி பிசாசு என்ன கேட்டான்பா. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜெபிக்கலாம், ஆனா உங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணுவது தேவை. அல்லேலூயா. ஒரு ஜெப ஐக்கியம் தேவை. இங்கே சீமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு பிசாசு உன்னை சோதிக்கும்படி என்ன கேட்கிறான்பா.
ஆனால் உனக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ நாம் ஜெபிக்கிறோம், நமக்காக யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணது தேவை. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஜெபத்தில் தாங்குறோம். ஜெபம் என்பது ஒரு தாங்குதல். ஒருவர் ஜெபம் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. அப்ப ஒருவர் பலவீனப்பட்டா என்ன பண்ணுவார்கள், மூப்பரை அழைத்து வேண்டிக் கொள்வார். இப்ப நம்ம விசுவாசிகள் சொல்லுறோம், ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, இவருடைய கணவர் மருத்துவமனையில் இருக்கிறார். இப்ப அவங்க இந்த பலவீனத்தில் மருத்துவமனையில் போயிட்டு வருவாங்க, அவங்களால ஜெபிக்க முடியாது. ஆனா நம்ம ஜெபத்தில் தாங்கும் பொழுது கர்த்தர் அங்க என்ன பண்றாரு, ஒரு சுகத்தை தருகிறார். அல்லேலூயா. இப்ப பேதுரு என்ன சொல்லி இருக்கணும், ஆண்டவர் சொல்ற நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன், நீ குணப்பட்ட பின்பு சகோதரனை ஸ்திரப்படுது. உடனே பேதுரு சொல்லிருக்கணும், ஆமா ஆண்டவரே எனக்கு ஜெபம் தேவை ஆண்டவரே, ஆமென், எனக்கு ஜெபம் தேவை ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. ஆனா அவன் என்ன சொல்லுகிறான் பாத்தீங்கன்னா, நீங்கள் 33ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அடுத்த வசனம். அவர் அவனை நோக்கி, பேதுருவே இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதே 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாயில வரும்போது சொல்லி இருக்கணும், சரி ஆண்டவரே நான் கொஞ்சம் பலவீனம் தான், உங்க ஜெபம் எனக்கு முக்கிய தேவை ஆண்டவரேன்னு சொல்லி இருக்கணும். ஆனா பேதுரு என்ன சொல்றாரு, இல்ல இல்ல ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அல்லேலூயா, நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், சோதனையில விழுந்து போக மாட்டேன், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன். நான் சொல்றேன், நிற்கிறவன் எண்ணுகிறவன் விழாதபடி. என்னைக்கும் பிசாசு உன்னை தள்ளுறதுக்கு வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனா உனக்கு ஒரு ஜெப சப்போர்ட் தேவை. சபைக்கு நீ உன்னுடைய கூடி வருதலை நீ விட்டுட்டினா உனக்காக ஜெபிக்க வேண்டிய காரியம் உன்னை விட்டு இல்லாம போயிடும். ஆனா அந்த நேரத்தில் நீ சோதனையில் விழுந்துடுவ. நீ சபைக்கு ரெகுலரா வந்துட்டீங்கன்னா அப்ப ஆண்டவர் பாப்பாரு, ரெகுலரா வராங்க, ஏன் வரல அவங்களுக்கு கேளு, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஒரு ஊழியக்காரன் ஒருத்தர் திருப்பி 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 கூப்பிட்டு அவர்கள் 1 மாதமும் வரலனா, அவங்க எங்கேயும் போகலனா, ஆனா சத்துரு என்ன பண்ணுவான் பாப்பான், இந்த மேய்ப்பனிடத்துல இந்த ஆடி இல்லப்பா, இதுக்காக ஜெபம் இல்லப்பா, எந்த நேரத்தில் சோதனை என்ன பண்ணலாம், தட்டிடலாம். அல்லேலூயா. ஆனா கூடவே இருக்கிற பேதுருவை பார்த்து பிசாசு கேட்கிறான், நான் இவனை சோதிக்க வேண்டும். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார், நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் பேதுரு அதற்கு இடம் கொடுக்காமல் சாவிலும் எல்லா சூழ்நிலையில நான் என்ன பண்ண, உம்மை பின்பற்றி வருவேன் ஆண்டவரே, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா நீ நாளைக்கு அடுத்த வாரம் நினைக்க வேணாம், இன்னைக்கே உனக்கு சோதனை ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இன்றைக்கே சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை மறுதலிப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. காரணம் பாருங்க, இயேசு தன் கூட இருக்கிற சீஷரை அறிந்து இருந்தார். உன் ஜெபம் எப்படி இருக்கிறது, சோதனைகளிலே நீ ஜெயம் எடுக்கிறாயா, நிற்கிறாயா? மத்தேயு 26:41 வாசியுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். கவனிங்கள், இங்க சீஷர்களை பார்த்து சொல்ற, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனா மாம்சம் பலவீனம் உள்ளது. ஓ மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனா நீ எப்போதும் ஆவில உற்சாகமா இருக்கணும். இங்க சீஷர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. இது ஆண்டவர் தூங்குற காலம் இல்ல, நீ விழித்திருக்கிற காலம். அல்லேலூயா. நீ விழித்திருக்கிற காலம். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா நம்மளை பார்த்து சொல்றார், உனக்கு வருகிற சோதனைகளை நீ விழுந்து போகாதபடிக்கு நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப விழித்திருப்பது என்பது என்ன, சத்துரு உனக்கு கொண்டு வருகிற சோதனையில, நஷ்டத்துல, கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீ தேவ சமூகத்தை விட்டுடாத. நீ ஒரு நாள் தேவ சமூகத்தை விட்டுட்டினாலே லாஸ் உனக்கு தான். அல்லேலூயா. சத்துருக்கு பிசாசுக்கு நீ பெரிய தங்கத்தை கொடுத்தா, வெள்ளியை கொடுத்தோ, இடத்தை கொடுத்தா அவனை திருப்தியாக முடியாது. நீ 1 வாரம் சபைக்கு போகவிட்டால், 1 மணி நேரம் ஜெபிக்காவிட்டால் அவனுக்கு லாபமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் 40ஆம் வசனத்தில் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? நீ விழித்திருக்காததுனால தான் இன்னைக்கு குடும்பத்தில்
சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. அப்ப தன்னோடு கூட சீஷர்களை சத்துரு சோதிக்கிறதையும் அவர் அறிந்திருந்தார். அந்த சோதனைகளில் அவர்கள் விழுந்து போகாதபடிக்கு அவர் ஒரு ஜெபத்தை அவர் தாங்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத காலத்தில், யோபு வாழ்ந்த காலத்தில், யோபு 23:10 வாசிக்கிறோம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. நான் பொன்னாக விளங்குவேன். யாருங்க? பாருங்க, அந்த நாட்களில் நியாயப்பிரமாணம் இல்லாத நாட்களில், ஆனால் தேவனுக்கு பயந்து நடுங்கி உத்தமனாயிருந்த யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இன்னைக்கு நமக்கு சோதனை வரும்போது நம்ம பொன்னா இருக்கிறது இல்லை, நம்ம இருக்கிற நிலைமையே மாறிடுகிறது. நான் சொல்றார், நீ சோதனையில் நிலைத்திருந்தா நீ இழந்து போன எல்லா நன்மையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். நீ எதையும் நீ இழந்து கொள்ள மாட்டாய். சத்துரு சொல்லுவான், நீ இதை இழந்துட்ட, இதை இழந்துட்ட. நான் சொல்ல, நீ இழந்தாலும் நீ ஜபத்தை இழந்துடாத, ஆவிக்குரிய ஜீவத்தை இழந்துடாத. அல்லேலூயா. இந்த சோதனை தான் உன்னை கனமுள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றும். அல்லேலூயா. அதே அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவோம்பா, ஆனா நான் பொன்னாக விளங்குனா எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை, ஆமென், நான் இழந்து போன ஆசீர்வாதத்தை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி இருக்கிறார்கள், தேர்தல் களத்தில் ஓட்டு போட்டு இருக்கிறோம். 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. 10th பிள்ளைங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சான்னு தெரியல. வந்துச்சா? ஆமாம், +2க்கு வந்துடுச்சு. எல்லாரும் அந்த எக்ஸாமில் என்ன பண்ணிட்டாங்க? நல்ல மார்க் எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னா பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போ 4ஆம் தேதி எல்லாம் இருதயத்தை புச்சுன்னு இருக்கிறாங்க. நம்மெல்லாம் யாரும் இல்லை, தலைவருங்க. அல்லேலூயா. இந்த சீட்டு இருக்குதா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் உண்மையாக அந்த வெற்றியை அடைய வரும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த சோதனையில் நம்ம என்ன பண்ணணுமா? நிலைத்து இருக்கணும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த சோதனையில் நிலைத்திருந்தார். சீஷர்கள் பாருங்க, அவங்க வெளி தோற்றத்தில் நிலைத்திருக்கிறத போல இருக்காங்க, உள்ள என்ன பண்ணல, நிலைத்திருக்கல. இந்த கடைசி காலத்தில் ஜபம் இல்லாத உன் வாழ்க்கையில் நீ சோதனையை ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிக்கணும்னா நீ தேவ சமூகத்தில் நிற்கணும், உன் முழங்கால் நிற்கணும். அப்பொழுதுதான் உன் பிள்ளைகள் நிற்பார்கள். உன் எல்லையில் கர்த்தர் பாதுகாப்பை உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனாக இப்போது நீ அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ. அல்லேலூயா. அங்க ஒரு ஆண்டவரால் ஒரு சோதனை வந்தது. காரணம் என்ன? இப்போ ஆபிரகாம் ஆண்டவரை நேசிக்கிறாரா இல்லை அவர் பிள்ளையை நேசிக்கிறாரா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு, ஏம்மா உனக்கு நீ உன் குடும்பத்தை நேசிக்கிறியா இல்லை என்ன நேசிக்கிறாயா? அல்லேலூயா. நீ என்ன நேசிச்சினா நீ என்ன இழந்து போனாலும் நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவன் ஆண்டவரை நேசித்தபடினாலே ஈசாக்கை கொண்டு அவன் குறித்த மலைக்கு போனான். அல்லேலூயா. அந்த குறித்த மலைக்கு போனான். நடுவழியில் பல தடுமாற்றங்கள் அவனுக்கு உண்டானது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று, தன் பிள்ளைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. ஆனால் ஒப்பு கொடுத்தான், ஆனால் ஆண்டவர் அவனை மீண்டுமாக அவனுக்கே அவன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நேசிக்கிறார் பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், விசுவாசத்தின் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆனால் ஒன்று தெரியும், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணினார்னா மரித்தோரிலிருந்து எழுப்ப என் தேவன் ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பர்வதத்துக்கு, மோரியா பர்வதத்துக்கு, மலைக்கு போகிற வரைக்கும் அவனுக்குள்ள ஒரு சோதனை, பதட்டம்.
ஆண்டவர் பாங்க எது வரைக்கும் பொறுமையா இருக்கிறார்? கத்தி எடுக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளா இருந்தா இன்னும் வந்துடுவோம். ஆண்டவரை என் பிள்ளைய உயிரோட வச்சுங்க ஆண்டவரை, நான் ஹார்ட் அட்டாக்ல போயிடுறேன் ஆண்டவர். அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்காக இல்லை, நீ எனக்காக வாழ், நான் உன் பிள்ளைகளை வாழ வைக்கிறேன். அல்லேலூயா. நீ எனக்காக நிலைத்திரு. எந்த சோதனை வந்தாலும் நீ எனக்காக நிலைத்திரு. நீ இழந்து போன எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படியாய் போகிறான். ஆனால் அவனுக்குள்ள விசுவாசம், நாங்கள் திரும்பி வருவோம். அல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், யோபெல்லாம் பாருங்க, இயேசுவோடு கூட இல்லை. ஆனால் ஒன்று அவர்களுக்குள்ள என்ன இருந்தது? அந்த ஆண்டவரோடு கூட நிலைத்திருந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிற நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த இழந்து போன எல்லா நன்மையும் ஆண்டவர் தருவார். ரெண்டாவது, அழைப்பில் நிலைத்திருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அல்லேலூயா. இங்கு பவுல் சொல்லுகிறார், அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு உங்களை அழைச்சிருக்கிறாரு? இன்னைக்கு உங்களுடைய அழைப்பை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாருன்னா உங்க அழைப்பை தெரிஞ்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க. இப்ப ஏன் நம்ம இந்த சபைக்கு வரோம்? ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அழைப்பு இருக்குதா இல்லையா? ஐயா, அழைப்பு இருக்குதா? எனக்கு தெரியல ஐயா. இதனால இத்தனை வருஷம் அழைப்பு இல்லாமல் தான் நான் வந்துனுக்கிறேன். அல்லேலூயா. அழைப்பு இருக்குதா இல்லையா? ஏதோ நீங்க அழைச்சிங்களோ, நான் வந்துட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு ஒவ்வொருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. ஆனால் முதல் அழைப்பு எல்லாருக்கும் இருக்குது. வாசிங்கள், நீங்கள் 15ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானம் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர் நமக்கு எதை அழைச்சிருக்கிறாரு? சமாதானமா இருக்கும்படி தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் தான் உங்களுக்கு ஒவ்வொரு அழைப்பு இருக்குது, நிறைய அழைப்பு இருக்குது. ஆனா முதல் அழைப்பு எதுக்கு அழைச்சிக்கிறார்னா, சமாதானமா இருக்கும்படி அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சமாதானம் ரொம்ப முக்கியம். சமாதானம் இல்லாம ஆமென் நீங்க எதையும் செய்யறது வேஸ்ட். முதல் நீங்க உங்களை கேட்டா, உங்களை ஏன் ஆண்டவர் அழைச்சா, நீங்க முதல் சொன்னோம், என்னை சமாதானமா இருக்கும்படி அழைச்சார். அல்லேலூயா. ஏன் சமாதானமா இருக்கும்படி அழைச்சார்? எங்க இருந்து நம்மளை என்ன பண்ணாரு? வாங்கினாரு. வாசிங்கள், நீங்கள் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். கவனிங்கள், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீங்க, நீங்க ரத்தத்தினால வாங்கப்பட்டீங்க. அல்லேலூயா. நீங்க மனுஷனுக்கு அடிமைகளாய் இராதீங்க. நீ அடிமையா இருந்த, இப்போ உன்னை ஆண்டவர் என்ன மாற்றினாரு? தான் பிள்ளையா மாற்றிட்டார். அல்லேலூயா. இப்போ நீ ஆண்டவர் பிள்ளையா இருந்து உனக்கு என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். இன்னைக்கு குடும்பங்கள்ல என்ன இல்லை? சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. இன்னைக்கு தேசத்துக்குள்ள சமாதானம் இல்லை. இன்னைக்கு சபைக்குள்ளங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ அடிமையா இருந்த, அடிமையின் நுகம் உன் மேல இருந்தது, ஆனா உன்னை நான் ரத்தத்துல வாங்கி இருக்கிறேன், நீ சமாதானமா இரு. அல்லேலூயா. ஏன் உன் வீட்டுக்குள்ள சண்டை? ஏன் பிரிவினை? ஏன் வாக்குவாதம்? ஏன் விட்டு கொடுப்பு இல்லை? ஏன் நாள்தோறும் போராடி கொண்டு இருக்கிறாய்? நீ என்னை தேடி வருகிறாயே, என் ஆலயத்தில் வருகிறாயே. நான் உன்னை எதுக்கு அழைச்சேன்? எதுக்கு உன்னை அடிமை தினத்தில் எகிப்திலிருந்து உன்னை அழைச்சேன்? நீ சமாதானமா இருக்கும்படி தானே உன்னை அழைச்சேன், சந்தோஷமா இருக்கும்படி தானே அழைச்சேன். நீ ஏன் ஒவ்வொரு நாளும் துக்கத்தில் மூழ்கி இருக்கிற? நீ ஏன் சோர்ந்து போய் இருக்கிற? அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை அடிமை தினத்திலிருந்து நான் தூக்கி இருக்கிறேனே, உன்னை சமாதானமா இருக்கும்படி ஆண்டவர் அழைத்தார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் பாருங்க, இந்த சமாதானத்தின் தேவன் நகரத்தை பார்த்து அழுகிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்கள். லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது. கவனிங்கள்,
ஆண்டவர் நகரத்தை பார்த்து அழுகிறார். நகரத்தை பார்த்து அழுகிறார்னா கட்டடத்தை பார்த்து அழுகிறாரா? கட்டடத்தை பார்த்து அழுல, அந்த நகரத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து அழுகிறார். அல்லேலூயா. நகரத்தை பார்த்து அழுகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து அழுகிறார். உன்னை சமாதானமா இருக்கும்படி தானே அழைத்தேன், உன்னை சுகமா இருக்கும்படி தானே அழைத்தேன். ஏன் இன்னும் அவிசுவாசத்தோடு இருக்கிற? இன்னும் ஏன் வியாதியை பற்றி பேசி இருக்கிற? ஏன் பலவீனத்தோடு கூட இருக்கிற? ஏன் குழப்பத்தோடு பேசி இன்னும் சரீரத்தை ஒடுக்கி கொண்டு இருக்கிறாய்? நான் உன்னை சந்தோஷமா இருக்கும்படி அழைத்தேனே, ஏன் இன்னும் சத்தியத்தை அறியாது இருக்கிறாய்? நீங்கள் 42 வசனத்தை வாசிங்கள். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளில் நீ சமாதானத்துக்கு ஏற்று அறிந்திருந்தாய்னா நலமா இருக்கும். உன் கண்களுக்கு அது மறைவாய் இருக்கிறது. உன் சத்துரு உன்னை சந்திக்கு காலத்தை நீ அறியாமை போடினால் சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்குகிறானே. நீ மதிலை எழுப்பி இருக்கிறதுக்கு நீ இடம் கொடுத்துட்டாயே. அல்லேலூயா. உன் பிள்ளைகளை தரையாக்கி போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி செய்ய நாட்கள் வரும். இன்னைக்கு அழுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கோழி தன் குஞ்சுகளை சேர்க்க வண்ணமா எத்தனையோ தடவை உன்னை அழைக்கிறேனே, எத்தனையோ முறை உன்னை எழுப்புறேனே, இன்னைக்காவது மனம் திரும்ப மாட்டாயா? இன்னைக்காவது இந்த என்னிடத்துல வரமாட்டாயா? இன்னும் பிள்ளைகள் ரட்சிப்பில்லாமல் இருக்கிறார்களே. அல்லேலூயா. இன்னும் நீ இந்த அடிமைதனத்திற்குள்ளே இருக்கிறாயே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அழுகிறார். அவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். ஏதோ ஒரு நகரத்தை பார்த்து அழுல, உன் குடும்ப சூழ்நிலை பார்த்து அழுகிறார். உன் பிள்ளைகளை பார்த்து அழுகிறார். உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? ஏன் உன்னை இன்னும் உன் ஜீவியம் இப்படி இருக்கிறது? உன் சத்துரு உன் சூழ மதில் போட்டு உன்னை முன்னேறக்கூடாதபடிக்கு அவன் மதில் போட்டு எழுப்பி கொண்டிருக்கிறானே. உன் வீடு ஏன் ஜெப வீடா இல்லை? வாசிங்கள் 46 வசனத்தை வாசிங்கள். என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அல்லேலூயா. என் வீடு ஜெப வீடுன்னு எழுதியிருக்கிறது, நீ கள்ளர் குகையாக்கி கொண்டிருக்கிறாயே. ஏன் எனக்கு நெருக்கம் வருகிறது? ஏன் எனக்கு போராட்டம் வருகிறது? உன் அழைப்பை மறந்து இருக்கிறாயே. அல்லேலூயா. எருசலேமின் பவனியாய் வருகிறார். நீ ஆர்ப்பரிக்க வேண்டிய நீ அழுது கொண்டிருக்கிறாயே. அல்லேலூயா. ஆண்டவர் உன் வீடு ஜெப வீடா இருக்க வேண்டிய வீடு கள்ளர் குகையா இருக்கிறதே. ஆர்ப்பரிக்கிற வேண்டிய வீடு, அழுது தேசத்துக்காய் கதற வேண்டிய உன் வீடு கலங்கோலமாய் இருக்கிறதே. ஏன் உன் அழைப்பை நீ மறந்திருக்கிறாய்? அல்லேலூயா. உன்னை சமாதானத்து இருக்கும்படி நான் அழைத்து இருக்கிறேனே. நீ தேவ சமூகத்தில் நிற்பாயனால் உன் வீட்டுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வர எல்லா திட்டங்கள் நிர்மூலமாக்குவேனே. அல்லேலூயா. உன் ஜெபம் உன் வீட்டுக்குள்ள இருந்தா உன் வீடு எப்படியா இருக்கும்? மத்தேயு 10 அதிகாரம் 12 வசனம் வாசிங்கள். மத்தேயு 10:12. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள், அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் கூறின சமாதானம் அவர்கள் வர கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கடவது. அல்லேலூயா. உன் வீடு பாத்திரமா இருக்கணும். எதற்கு? சமாதானத்துக்கு ஏற்றவ பாத்திரமா இருக்கணும். வாழ்த்தும் போது, இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து வாழ்த்துதல் கேட்கும் போது, பாஸ்டர் வராரோ, ஒருவேளை ஜெபிக்கிற யாரோ வீட்டுக்கு வருதா, ஐயா வாங்கய்யா வீட்டுல உட்காருங்கய்யா. ஏன் உன் வீடு பாத்திரமா இல்ல? அல்லேலூயா. ஆனா மலை நாட்டில் உள்ள எலிசபெத்துடைய வீடு பாத்திரமா இருந்தது. வாசிங்கள் லூக்கா 1 அதிகாரம் 41 வாசிங்க. லூக்கா 1:41. எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கவனிங்கள், மலை நாட்டில் உள்ள இந்த எலிசபெத்தை தேடி மரியாள் போகிறார்கள். மரியாள் சொல்லுகிறார், மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபெத்துடைய பிள்ளை என்ன பண்ணுதான்? துள்ளுது. அல்லேலூயா. ஏன் வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி காணப்படாமல் இருக்கிறது? அங்கே எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார். அல்லேலூயா. ஏன் உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு வாழ்த்துதல்
சமாதானம் நிலைத்திருக்க முடியவில்லை. ஏன் அபிஷேகம் வீட்டுக்குள்ள காணப்படாமல் இருக்கிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் வேதம் சொல்லுகிறது. அதே லூக்கா 1:6 வாசிங்கள். அவர்கள் இருவரும் கர்த்தரின் சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இருந்தாங்கம்மா. அவன் நீதி உள்ளவளா இருந்தாங்க. கர்த்தருக்கு முன்பாக சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் நடந்திருந்தாங்க. யாருமே அவங்கள விசாரிக்கல, சொந்த மந்தம் தேடி போல. இன்னைக்கு இயேசுவை சுமந்த தாய் அந்த மலை நாட்டுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. எலிசபெத் பார்க்கிறாங்க. மரியாள் வருகிறதை கண்டோனே வயிற்றில் இருக்கிற பிள்ளை துதிக்குது. யோவான் சானகன் துள்றாரு உள்ள. என் ஆண்டவரின் தாயார் வருகிறார்கள். ஓ, நான் வழி ஆயத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாயிட்டது. அல்லேலூயா. இயேசுவுக்கும் யோவான் சானுக்கும் 6 மாதம் டிஃபரண்ட். அல்லேலூயா. அங்க வாழ்த்துதலை கேட்டவன ஒரு அபிஷேகம் இறங்குறது. ஏன் உன் வீட்டுக்குள்ள ஒரு அபிஷேகம், ஆவியின் நிறைவு காணப்படாமல் இருக்கிறது? உன் வீடுகள ஜப கூடி வரவு இருக்கிறதா? ஜப கூடி வரவு இருக்கிறதா? ஜபத்தின் ஐக்கியம் இருக்கிறதா? மரியாளை பார்த்து லூக்கா 1:28 அவன் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. தூதன் சொல்றான், நீ கிருபையை பெற்றுக்கொண்டாய், நீ அழைப்பை அறிந்து கொண்டாய். அவமானத்தை அறியவில்லை, உன் அழைப்பை அறிந்து கொண்டாய். உலகத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசுவை நீ பெற்றுக்கொண்டாய். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. உலகம் அவமானப்படுத்துகிற உலகத்தை நீ பார்க்காத. உலகம் இன்னைக்கு நீ நல்லா இருந்தா உன்னை நல்லவன் நல்லவன் சொல்லும். ஆனா நீ தடுமாறினா உன் தடுமாற்றத்தை சொல்லும். ஆனா பரலோகம் உன்னை ஆசீர்வதிக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். காரணம் கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டவனே 29 வாசிங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தைகளினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அல்லேலூயா. அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, நீ பயப்படாதே, உன் வீடு பாத்திரமா இருந்தா, அல்லேலூயா, கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இன்னைக்கு வருகிறது அவமானமோ, இன்னைக்கு வருகிற கஷ்டத்தை நீ பார்க்காத, முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில கர்த்தர் உன் அழைப்பை அறிந்து கொள்வானால் உன் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 3வது காரியத்தை பார்க்கலாம். அபிஷேகத்தில் நிலைத்திருந்தால் சத்தியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். 1 யோவான் 2:27 வாசிங்கள். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் சகலத்தை உன்னை போதிக்கும். அல்லேலூயா. அது சத்தியம். அல்லேலூயா. அது பொய் அல்ல. அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா என்ன இருக்காது? என்ன இருக்காது? பொய்க்கு அங்க இடம் இல்லை. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையா. ஏன் உனக்கு விடுதலை இல்லை? உள்ள பொய் உள்ள இருக்குது. இன்னும் இயேசு உள்ள வரத்துக்கு உனக்கு இடம் இல்லை. அபிஷேகம் பெற்றுவதற்கு இன்னும் நீ இடம் கூடாமல் இருக்கிறாய். அல்லேலூயா. இன்னும் நீ விடுதலை இல்லாமல் இருக்கிறாய். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த அபிஷேகம் உனக்குள்ள நிலைத்திருந்தா நீ சத்தியத்தை பெற்றுக்கொள்வாய். இந்த கடைசி காலத்தில் சத்தியத்தை சொல்லக்கூடிய சபைக்கு சனங்க காது கேட்கிறது இல்லை. அல்லேலூயா. கட்டு கதைகளுக்கும் செவி கொடுக்கிற காலம் வந்து இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தில் கதை இல்லாத பிரசங்கம். ஆமென். அல்லேலூயா. ஆனா வரலாம், ஆனா ஜனங்களே பிரியப்படுத்தல. சத்தியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆனால் இது சத்தியம், பொய் அல்ல. கடைசி காலத்தில் இந்த அபிஷேகம் உன் நுகங்களை முறிக்கும், உன் கட்டுகளை அறுக்கும். உன் எல்லைகளை கர்த்தர் பாதுகாக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், அக்கினி இன்னைக்கு தேவை. ஆராதனையில் பார்த்தோம், மாம்சமான யாவர் மேலே ஆவி ஊற்ற கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அபிஷேகத்தின் மேல ஒரு தாகம் இருக்கணும். இன்னைக்கு தாகத்தோடு தேவ சமூகத்தில் வருவாயினால் ஆண்டவர் அவர் வாக்கு பண்ணி அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். உன் ஸ்தலத்தில் சபையில ஒரு அக்கினிமயமான நாவுகள் உன் தலைக்கு மேலாய் பிரிந்திருக்க போகிறது. உன் பிள்ளைகள் எழுந்து அந்நிய பாஷை பேச போகிறார்கள். இன்னைக்கு ஆவியில நீ அனலாய் மாறணும். உன் பிள்ளைகள் வெதுவெதுப்பா இருக்கிறார்களா, கவலைப்படாத, நீ ஜெபம் பண்ணு. என் பிள்ளைகளுக்குள்ள ஒரு அபிஷேகம் தாரு ஆண்டவரே. நீங்கள் அனலா இருந்தா உன் பிள்ளை அனலாக்குவார். உன் ஆவியை நீ அவிழ்த்து போட்டால் உன் பிள்ளைகளும் ஆவியை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது அனலா இருக்க வேண்டிய காலம், அபிஷேகத்தை நிறைந்திருக்க வேண்டிய காலம். அல்லேலூயா ஜீசஸ். இங்க பாருங்க, அபிஷேகம் இருக்கிற இடத்துல, சத்தியம் இருக்கிற இடத்துல அங்க பொய்க்கு இடம் இல்லை. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 1-2 வாசிங்கள். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவியை அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா. இங்கு அவருடைய நிலம், இதை காணிக்கா கொண்டு வராங்க. ஆனா அந்த நிலத்தில் என்ன பண்றாங்க? வஞ்சித்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பணம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நீ வஞ்சித்து வைப்பாயனால், அல்லேலூயா, அதுல நீ வஞ்சித்து வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடு, ராயனுக்குரியதை. ஆமென். ராயன் என்பது உலகம், உலகத்துக்கு செலவு பண்ணது செலவு பண்ணு, கர்த்தருக்கு கொடுத்தல முதல்ல வை. அல்லேலூயா. இன்னும் நீ அதை வஞ்சித்து வைத்து நீ இருப்பாயனா உன் இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நீ கொடுத்தாதான் அவருக்கு என்ன பண்ணுவார்? அவர் இன்னும் பெரிய, இன்னும் அடுக்கடுக்க வானம் கட்டுவாரா? ஏன்னா நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. அவர்கள் என்ன பண்ணாங்க? வஞ்சித்து வைத்து, இங்க வேதம் சொல்லுது, பரிசுத்தாவிடத்தில் பொய் சொல்லும்படியாய் சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இங்க அதெல்லாம் சொல்ல, சத்தியம் இருக்கிற இடத்துல பொய்க்கு இடம் இல்லை. ஆவியானவர் இருக்கிற இடத்துல இந்த உலகத்துக்கு உனக்கு இடம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு பாருங்க, நீங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ, நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். தேவனிடத்துல பொய் சொன்னாய். அல்லேலூயா. தேவன் பார்க்கிறாரு. ஏன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தங்க மாட்டுகிறது? ஏன் ஓட்ட பையில போட்டது மாதிரி இன்னும் செலவினங்க வேறு வழியா வருது? எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, சத்தியம் இருக்குதா? ஏன் வஞ்சித்து வைத்து கொண்டு இருக்கிறாய்? அல்லேலூயா. சரி, நீ தான் வஞ்சித்து வச்சா. உன் மனைவியும் வருது பாருங்க 3 மணி நேரம் கழிச்சு. 8ஆம் வசனத்தை வாசிங்கள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவு தான் என்றாள். அதற்கு பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்க பண்ணியவர்களுடைய கால்கள். கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீ ஒருமனப்பட்டது என்ன? எதுல ஒருமனம் இருக்கணும்? ஜபத்துல ஒருமனம் இருக்கணும், ஐக்கியத்துல ஒருமனம் இருக்கணும், ஆண்டோட சமூகத்துல ஒருமனம் இருக்கணும். நீ வஞ்சிக்கிற வைக்கிறதுல ஒருமனப்பட்ட என்றால் ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கணவன் வைத்த கொண்டு போன கால்கள் வாசற்படியில வந்து நிற்கிறது. அல்லேலூயா. இப்ப அவங்களால என்ன பண்ண முடியல? வஞ்சித்து வைத்த ஒரு பங்கை அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. எதுக்கு தான் வஞ்சித்து வைச்சாங்க? அனுபவிக்கிறதுக்கு தான் வச்சாங்க. ஆனா உயிர் போயிட்ட பிறகு அதை அனுபவிக்க முடியுமா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு நினைப்பு வந்துச்சுன்னா அதுல உற்சாகமாக கூட. ஆனா மோசே சொன்னார், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் அவன் அறகுறையா நினைச்சா என்ன பண்ணாத, வாங்காத. அப்ப இங்க சத்தியம் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுகிறது. யோசுவா காலத்தில் பாருங்க, நீங்கள் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். 7ஆம் அதிகாரம் யோசுவா. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு
அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டிக் கொண்டு கிடந்தார்கள். கவனிங்கள், இங்கு பெரிய ஒரு எரிகோ பட்டணத்தை ஜெயம் எடுக்கிறார்கள். ஆனா ஒரு சின்ன ஆயி பட்டணத்தை ஜெயம் எடுக்க முடியல. அல்லேலூயா. இங்க வஸ்திரத்தை கிழிச்சுக்கிறான், முகம் குப்புற விழுந்து இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா ஏன் காரணம் என்றால், இங்க ஆகான் என்று சொல்லுகிற யூதாவுடைய வம்சத்தில் வருகிற கோத்திரத்தில் வருகிற இங்க இந்த ஆகான் என்ன பண்றான்? இந்த சாபத்தீடான பொருள் என்ன பண்றான்? வஞ்சித்து வச்சிருக்கான். அல்லேலூயா. அவன் நினைச்சா யாருக்கு தெரியாது. இவன் அழுவுற, ஆண்டவரே இதை எரிகோ பட்டணத்தை ஜெயெடுக்கிற ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்னால முடியல? ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதினால் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும். கவனிங்கள், இங்க ஆண்டவர் தெளிவா சொல்றார், வஞ்சித்து வைத்திருக்கிறான், சாபத்தீடானது வச்சிருக்கிறான். அதை அவனை கண்டுபிடித்து அவனை கல்லெறிய வேண்டும். அல்லேலூயா. இங்க யோசுவா பாருங்க, ஒரு தலைமத்துவத்தில் இருக்கிறான். ஏன் இந்த ஒரு ஜெயம் எடுக்க முடியவில்லை? ஏன் ஆசீர்வதிக்கப்பட முடியல? ஏதோ ஒரு சூழ்நிலை, ஒரு வஞ்சகம் உள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவன் அழுது முகங்குப்புற விழுந்தான். கர்த்தர் சரியாக இந்த கோத்திரத்தில் வம்சத்தான பிரித்து இந்த ஆகானை கொண்டு வரும்போது அவனுக்குரிய எல்லாவற்றையும் ஆகோர் பள்ளத்தாக்கிலே தள்ளி அவனை மூடி போட்டார்கள். அல்லேலூயா. அது ஆண்டவர் கோபமாக இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம பயந்து இருக்கணும். இந்த பூமி அவருடையது. இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், ஆண்டவரை தீட்டுப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற காரியம் உன் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியாது. அது சத்தியம் உள்ளே இருக்குமானால் அதை எடுத்து போடவிடும். அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா, இங்கு ஒரு அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டுக்கு போகும்போது அவன் குழம்பிக் கொண்டு இருக்கிறான். ஆனால் இங்கே ஆவியானவர் என்ன சொல்கிறார்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவன் கண்ட தரிசனை குறித்து அவன் சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 3 பேர் தேடி வந்தாங்க, நான் தான் அவங்களை அனுப்புனேன், நீ தைரியமாக போ. அல்லேலூயா. அப்போ உனக்குள்ளே அந்த வஞ்சகமும் பொய்யும் உனக்குள்ளே இல்லாதபடி சத்தியம் இருக்குமானா நீ போகிற காரியத்தில் ஆவியானவரை உன்னை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ளே உன்னை நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். யோவான் 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அவன் இங்க 3 காரியங்கள் ஆவியானவர் செய்கிறார். சகல சத்தியத்துக்குள்ளே உன்னை நடத்துவார், வரப்போகிற காரியங்களை உனக்கு அறிவிப்பார், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை உனக்கு எடுத்து கொடுத்து பிதாவையும் குமாரனையும் உன் மூலமாய் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அப்ப இந்த அபிஷேகம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. நீ ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாயா? நீ தேவனுடைய புத்திரராக இருக்கிறாயா? நீ யாரால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? வேதம் சொல்லுது, அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. ஏன் பாவத்தை கண்டித்து உணர்த்துவார் தெரியுங்களா? ஏனென்றால் நீங்கள் வாசிங்கள், அதே 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் வாசிங்க. நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அவர் கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு உலகத்தின் அதிபதி பிசாசு நியாயம் தீர்க்கப்பட்டுட்டான். நீ நியாயம் தீர்க்கப்படக்கூடாதபடிக்கு நீ ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உன்னை என்ன பண்ணுவார்? நடத்துவார். அல்லேலூயா. நீதியை குறித்து நடத்துவார். இன்னைக்கு இந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் இந்த உலகம் காலம் பொல்லாததா இருக்குது. இந்த உலகத்தை நீ ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு சத்தியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆவியானவர் சத்தியத்தில் சகல சத்தியத்தில் உன்னை நடத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை உணர்த்துகிற ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாருன்னா
எந்த அசுத்தமோ இந்த உலகத்தின் பாவம் உனக்குள்ள வர முடியாது. அல்லேலூயா. பேதுரு பாருங்க, அங்க கொர்நேலி வீட்டுக்கு போகிறதுக்கு குழப்பை கொண்டு இருக்கிறான். ஆனா தெளிவா அவனுக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அங்க யூதருக்கு அந்த கொர்நேலி ஒரு புறஜாதியா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றார், நான் தான் அவனை அழைத்து இருக்கிறேன். அல்லேலூயா. நான் யூதன் என்று பாராமல் புறஜாதியனும் நான் இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்திருக்கேன்னு சொல்லி அவன் அந்த வீட்டுக்குள்ள பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய அபிஷேகம், அவர்கள் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் போதே எல்லாரும் அந்நிய பாஷை பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியின் நிறைவு இந்த கடைசி காலத்தில் தேவை. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் கேட்கிறது உங்களுக்கு செய்யப்படும். இன்றைக்கு நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்குள்ள நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் சோதனையிலே நிலைத்திருந்தால் இழந்து போனதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அழைப்பிலே நிலைத்திருந்தால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அபிஷேகத்தில் நிலைத்திருந்தால் சத்தியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நீங்கள் கேட்கிற எதுவும் உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். நான் கேட்டது இன்னும் கிடைக்கலையே ஆண்டவரே. நான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ தேவ சமூகத்தில் நிலைத்திருந்தால், தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருந்தால், தேவனுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருந்தால் நீ கேட்டுக்கிறது எல்லாம் ஆண்டவர் உனக்கு கொடுக்கப்படுகிறார். ஓ, என் நாமத்தில் நான் எதை கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கும் போது, நீ ஆண்டவர் சமூகத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும் போது நிச்சயமாக நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா சோதனைகளிலும் இழந்து போன எல்லா நன்மையும் கர்த்தர் உனக்கு திரும்ப தரப்போகிறார். நீ அபிஷேகத்தில் நிலைத்திருப்பாய் என்றால் சத்தியத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். கடைசி காலத்தில் அநேகர் சத்தியத்தை விட்டு விலகிற இந்த காலத்தில் இன்னைக்கு ஆவியில் நீ நிலைத்திருப்பாய் என்னால் இன்னும் அபிஷேகத்தில் உன்னை நிரப்பிக்கொண்டே இருப்பாய். இன்னைக்கு அப்போஸ்தல நாட்களில் இன்னைக்கு எல்லாரையும் ஆண்டவர் நிரப்பினது போல இன்னைக்கு ஆவியின் நிறைவு நமக்கு தேவை. அபிஷேகம் நமக்கு தேவை. அபிஷேகம் இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியவே முடியாது. ஓ ஹல்லேலூயா. அபிஷேகம் முக்கியம் தேவை. ஆவியின் நிறைவு தேவை. வார்த்தை மாத்திரமல்ல, வார்த்தையாக தேவன் உனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அந்த நிறைவுக்குள்ளாய் நீங்கள் வரும்பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கேட்கிற ஒவ்வொருவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. சபையாரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேலைகள் ஆண்டவரே, போக்குவரத்து, அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றிலும் அப்பா ஆண்டவரே, ஆண்டவரே அவருடைய ஒரு நன்மையும் குறைவிடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஐயா. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.